நிர்ரசன் அரசன். மகாரசன் அரசன். ரசம் உடையவர்களை ஆள் அரசன். ரசம் அறுத்த நபர் அரசன். அவன் நடுவு என்று அழைக்கப்படுகிறான். நியாயஸ்வரூபன், சர்வஞாயன், எந்த விதத்திலும் நியாயத்தின் பெயரால் நிலை பெற்றிருப்பவன். தனக்கு வேண்டிய உற்றவருக்காகவோ தனக்கு வேண்டாத அற்றவருக்காகவோ அங்கு எதையும் மாற்றிவிடாதவன், நடுவிலே நிற்பவன். அவன்தான் அரசன் என்று அழைக்கப்படுகின்றான். சாரா ராசா அப்படின்னு சொல்லுவாங்க. ராச தர்மம், எதையும் சாராத தர்மம், அது ராஜ தர்மம். ஆமாம், அவர் தான் அரசன். நமக்கெல்லாம் அரசன் அந்த அரணார், சிவபரனார் தான் அரசன். இங்கு ஒரு மர்ம அரண் மனை இருக்கிறது. அது அரண்மனை தான். அந்த அரசனார் மனைதான் அரண்மனை. அங்கு அரியணையில் அமர்ந்திருப்பவனும் அரசன்தான். முற்றும் ரசமற்று போனவன் மகாரசன், சர்வஞாயன், எந்த விதத்திலும் நியாயத்தின் பெயரால் தன்னை கட்டி வைத்திருப்பவன். அவன் ஒரு நபர் இல்லை. அவங்களுடைய மூத்தோர் வகுத்த அந்த சத்திய கோட்பாடு உருதாங்கி வந்திருக்கும் அவன் நியாயன். நியாயம் தவிர எதுவுமே தெரியாது. அவர்தான் அரசன். அந்த அரசன் சிவபரனார் தான். ஆமாம், அவரும் இந்த மண்ணை ஆண்டிருக்கின்றார். ஆடக மதுரை அரசை போற்றி. அங்கு மீனாட்சி உடனமர் சுந்தரேஸ்வரராய் இருந்திருக்கின்றார். அவர்தான் அரசன். அவர்தான் அந்த சர்வஞாயன். எதற்கும் வாய்ப்பளித்திருப்பவர். எதையும் இந்த உலகுக்கு தந்துவிட்டு ஒதுங்கி மயானத்தில் அமர்ந்திருப்பவர். எதையும் இந்த உலகுக்கானதாக்கிவிட்டு காட்சியிலிருந்து தன்னை மறைத்திருப்பவர். வாழுங்கள் வசதியாக, விருட்சவன நீங்கள் வாழ்ந்திருங்கள், மண்ணுக்கு கீழ் நாங்கள் வேர் போலும் வேறு என அந்த வேர் தத்துவத்தில் மறைந்திருக்கும் மறைபொருளாகவே இருந்து விடுகிறோம், நீங்களே வாழ்ந்து வையுங்கள் என்று உங்களுக்குள்ளும் ஜீவனுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் உறக்கத்தில், அவர் காணும் கனவில் நீங்கள் நாயகனாய். இப்போ அந்த சிவனார் தான் அந்த அரசன்னா, அந்த சிவனார் தான் உங்களுக்குள்ளாரையும் அந்த அரசன் தான் பொறுப்பேற்றிருக்கின்றார். அதனால் இங்கு ஜீவன்கள் எல்லாமே, குறிப்பாக இந்த மனித வர்க்கங்கள் எல்லாமே அரசர் குலம் என காணுங்கள். மாற்றே இல்லை, சத்தியம் சொல்கிறேன். அந்த ஜீவம்தான் அந்த அரசத்துவம். அந்த ஒரு ராஜ பார்வை, அந்த ஒரு ராஜ லட்சணம், கீழான மேலான நோக்கு அப்படின்னு இருக்கு. அதில் மேலானதை நோக்கி இருப்பான் ராஜன். அதாவது வாழ்வழிக்க நோக்குபவன் ராஜனாய் இருக்கிறான். வாழ நோக்குபவன் சாமானியனாய் இருக்கிறான். தனக்கு எதுவுமே இல்லாது போனாலும் ராஜன் வாழ்வழிக்கும் நோக்கத்தில் தான் இந்த வையகத்தை காணுகிறான். ஆமாம், இந்த அண்டம் பிரம்மாண்டம் பெரிது.
இந்த பெரும் பிரம்மாண்டத்தை எப்போதும் தன்னிறைவில் நிலைநிறுத்தி விடுவது என்பது சாத்தியமே இல்லை. இருந்த பொழுதும் நீ ராஜனெனில், அந்த சுபாவம் உன்னுடையதெனில், அந்த உன்னால் ஆனதை எளியவர்க்கு இறங்கி போய் செய்வாய். அந்த சுபாவம் தான் அது, வேறு எந்த சுபாவமும் இல்லை. தன்னையும் அவர்களுக்கு உணவாக்கிவிட்டு வருதல். ஏனெனில் இன்று இந்த ராஜ நிலைப்பாட்டிற்காக இங்கு பல அதர்மங்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சத்திய நிலைப்பாட்டில் அந்த நடுநீர் முறையில் ஆட்சி செய்த அரசர்கள்லாம் இன்றைக்கி களியில் வீதி உலா வந்துட்டா எப்படி இருக்கும்? அவர்களுடைய மனநிலை என்ன பாடுபடும்? அந்த சத்தியத்திற்காகவே வாழ்ந்து சரித்திரத்திற்காகவே தன் வாழ்க்கையை செய்துவிட்ட அந்த உத்தமமான ஆன்றோர்கள், சான்றோர்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த உலகு எவ்வளவு தூரம் அசத்தியத்தின் பக்கம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். உங்களால் ஆனதை இந்த உலகத்திற்கு செய்யுங்கள். உன்னால் முடிந்ததை செய். அது ஒரு சுபாவம், வேடம் தரித்தல் இல்லை. இங்குதான் யாவருமே மன்னர்கள் தானே. மண்ணில் மன்னர்கள் தான் மனிதர்கள், தனியாலாம் அல்ல. அது கருதலில் இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் நிலைத்திருங்கள். ஆமாம், அப்போ நீங்கள் கீழானவைகளெல்லாம் சிந்திக்க மாட்டீங்க. லாப நோக்கம் கிட்டத்தட்டலாம் கிடையாது. முழுசாகவே நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். நீங்கள் எந்த விதமான லாபத்தையும் பெற்றுவிடவே முடியாது. நீங்கள் பெற்றுவிட்ட ஒரே லாபம் அந்த சிவன் அந்த சப்தத்தோடு விட்டிருக்கின்றான், உன்னுடைய ஜீவன். அதுதான் லாபம். இதுக்கு மேலே வேற என்ன லாபம் வேணும் அப்படின்னு உணர்ந்து தன் கடமையை இயலாய் செய்து கொண்டிருப்பான். ஆமாம், அதனால் எளியவர்களை தேடுங்கள், ஏழ்மையானவர்களை தேடுங்கள், இயன்றதை செய்யுங்கள். இந்த சுபாவத்தில் நிலைத்திருங்கள். எந்த இறையும் அங்கு தன்னை எந்த நாளும் காட்டிக்கொள்ளப் போவதில்லை. அந்த இறை லட்சணத்தில் தன் சிந்தையை முழுக்க நிலைநிறுத்தி விட்டவன் அங்கே அவ்வளோதான். அவனோடு அங்கே உற்று நோக்கப்படுகிறான். அந்த பிரபஞ்ச ஆற்றலால் உற்று நோக்கப்படுகிறான். அப்போ அது தன் பணியை அவனை வைத்து இங்கு சில சாதனைகளை செய்து கொள்கிறது. அந்த அரசர்களுக்கெல்லாம் அரசர், அந்த மன்னாதி மன்னர் மகாதேவன், நகீஸ்வரன், இவன் பெயரால் அவன் செய்துவிட்டு போகிறான். அங்கே அவ்வளோதான். அப்போ நீ எதையும் பெற்று இருக்கணும், வரணும், போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இயல் ஓட்டத்தில் நீ இவ்வண்ணம் செய்துவிட்டே கடத்தல், உன் வாழ்க்கையை கடத்தி செல்லுதல். அப்பொழுது அந்த இறை பேராற்றல் உன்னில் நிலை பெறும். அவன் என் பணியை செய்ய வந்திருப்பவன் அப்படின்னு அது இந்த உலகத்திற்கு அவனை எடுத்து காட்டும். அவன் சொல்ல எங்கும் செயல்படுத்தி பார்த்துவிடும். அதனால் எப்பொழுதுமே நடுவு நீங்காமலே இருங்க. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி பிரச்சனை அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்குற பார்வையிலேயே ஏற்ற தாழ்வுகள். இங்கே நல்ல உயரிய நிலையில் இருப்பவனும் மனிதன்தான். இங்கே மிக கீழாக உதாசீனப்படுத்தப்பட்டிருப்பவனும் மனிதன்தான்.
தண்ணி நிறைவு பின்னடைவு எய்தி இருப்பவர்களாய் தரணியில் பெரும்பகுதி வர்க்கம் இதை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை. அதாவது இந்த நிலை தவிர்க்க முடியாதுங்கிறதுனால தான் என்னவோ தெரியல, சிவபரம்பொருளாம் இந்த பிரம்ம கபாலம் தாங்கிய பிச்சைக்காரனாய் தன்னை காட்டியிருக்கிறான். இந்த புவியினுடைய இந்த மாயா லோகத்தினுடைய மாயா விகாரம் போல அது தவிர்க்க முடியாது அப்படின்ட்டு தான் அவரும் தாங்கி இருப்பார்னு நினைக்கிறோம். தன்னிறை வேதுங்கள், இட்டதோடு அடங்குங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய பார்வையில் நியாயம் இருக்கட்டும். அந்த நியாயம் நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான். இது இந்த உலகத்திட்ட எதிர்பார்த்துட்டு அதனால் நீங்கள் மனம் தெரிந்து அவனோட பெரிய அநியாயனா நான் அப்படின்னு ஆயிடுறதில்ல. அவன் அநியாயம்தான் புரிவான். ஆமாம், அதான் இங்கே கீழ் நோக்கம் மேல் நோக்கம்னு ரெண்டு இருக்குல்ல. அப்போ கீழ் நோக்கம் அது அப்படி தான் இருக்கும். அதை நீ அங்கே மேல் நோக்கிலாம் நீ அழைத்து செல்ல முடியாது. நீ உன்னை அழைத்து செல். இங்கே உனக்கு உன்னை வழி நடத்துறது மட்டும்தான் உன் வேலை. வேறு எதை பார்த்தினாலும் உன்னை வழி நடத்த வழங்கப்பட்ட நேரத்தில் அந்த நீ அதை கருதிய அளவு உனக்கு நேர விரயம் ஏற்படும். அப்போ இந்த தேர்வு களத்தில் இடறுவாய். அதனால் நிலைத்து நில்லுங்கள். தராசு இந்த நடுவில் இருக்கும், அந்த நடுவு போல் நில்லுங்கள், சாயாதீர்கள். ஏன்னா இப்படிலாம் இருந்தால் தான் அது அந்த உள்ளே இருக்கவனோட அந்த இறைவனோட நிலை அதுதான். அந்த அரசன் தான் உங்களுக்குள்ள அந்த ஜீவனை பொறுப்பேற்று இருக்கார். அவர் சற்று நித்திரையில் இருக்கார். நீங்கள் வாழுங்கன்னு உங்களை வாழ விட்டுருக்கார். அவர் தான் அந்த இதய துடிப்பு, அவர் தான் அவனுடைய உடல் இயக்கம், அவர் தான் அந்த உறக்கங்கிற பெயரால் அவர்களுடைய உள் இயக்கமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறது அவர் தான். நீ தூங்கிடுற அவன் இதயம் தூங்குறதில்ல. அப்போ அந்த வண்ணம் அவன் இயங்கி கொண்டிருப்பவன். அதில் உனக்கு நான்கு வெறும் ஒரு முனைப்பை கொடுத்துருக்கார். இந்த ஆணவ கண்ம மாயமும் மலங்களை கொண்டு அதை கொடுத்துருக்கார். அவ்வளோதான். அந்த நிலையில் நீங்கள் அந்த பக்குவமின்மை காரணமாக அந்த உணர்வுகளையும் அதையும் இதையும் எல்லாம் அதுதான் நீங்கள்னு கருதி நான் தான் நான்கிறத கருதி அதில் பெரும்பிழை புரிந்து விடுகிறீர்கள். ஆமாம், அதிலிருந்தெல்லாம் சாயாது இருக்க வேண்டும். அதாவது அரசர்கள்லாம் உச்சபட்சமாக அந்த மனுநீதி சூழலை தான் சொல்லுவாங்க. பசுவும் நியாயம் கேட்கும், அரசனும் அதற்கு குற்றம் செய்தவருக்கு தண்டனை தந்துடுவார். அது தன் மகனாக இருந்தாலும் அது அந்த அரங்கேற்ற அந்த உலகம் தயாராக இல்லைன்னா கூட, அந்த அவை தயாராக இல்லைன்னா கூட அவரே அரங்கேற்றுவார். அவர்தான் அரசன். அந்த மண் நம்மளுடைய தமிழ் மண். அவ்வளோதான். அதுதான் நம்மளுடைய தமிழ் மண். மனு நீதி. இந்த மனுவுக்கே இந்த மண்ணுக்கே ஒரு நீதி வாழ்ந்தது. மனு நீதி என அங்கே அவ்வளோதான். எங்கள் இறைவனும் அங்கே எதிரில் வந்து நிற்க முடியாதுன்னு சொல்கிறேன். அங்கே இறைவனை விட பெரியவன் சத்தியான் அப்படின்னு இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு போன மகா புனிதம் உடைய தமிழ் மண் இது. ஆமாம், அந்த புனிதம்லாம் எங்கும் சென்று விடவில்லை. அதெல்லாம் எங்கும் சளைக்கவில்லை, கலைக்கவில்லை. அது அதே நிலையில் இருக்கிறது சத்தியம். அதனால தான் இந்த உலகத்தில் எங்கு எவ்வளோ சத்திய சீர்கேடுகள் அசத்தியங்கள் குடி புகுந்திருந்தாலும் நம் தமிழ் மண்ணில் புகுவதில்லை. பாருங்கள், அங்கு அத்தனையும் ஒற்றுமையாய் ஒன்றென நிற்கிறது. பாருங்கள், அங்கு தமிழ் அங்கு ஒன்றின் பெயரால் நிலை பெற்றிருக்கிறது. பாருங்கள். அதனால் அப்படி புனிதமான தேசத்தில் தான் நம்மெல்லாம் பிறந்திருக்கோம். ஆமாம், இன்னும் எவ்வளவோ வரலாறுகள் இருக்கிறது. ஆமாம், அதனால் அந்த புனிதத்தின் பக்கம் நில்லுங்கள். அவர்கள் நல்லவர்கள், தூயவர்கள், அவர்கள் வழி வந்தவர்கள் நீங்கள். ஆமாம், இதெல்லாம் ஏதோ வரலாற்றில் இந்த
சில இந்த மண் பிடிக்கும் நோக்கத்தில் சில வந்து நம்மளோட கலாச்சார பண்பாட்டு அந்த தர்மங்களை சற்று முடக்கிட்டாங்க. அழிச்சிட முடியாது. ஏன்னா சத்தியத்திற்கு ஒரு சத்திய வலிமை இருக்குது. அது தன்னை நிலைநிறுத்திடும். என்ன இருந்தாலும் அதெல்லாம் மீண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த தமிழ், அந்த பலம் அது தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், இதெல்லாம் தரணிக்கே சான்றாய் விளங்கும். ஆமாம், அதனால் நீங்களாம் தமிழ் பேசுபவர்கள் ஆமாம், மறந்தும் குற்றம் புரிவதற்கில்லை. நீங்கள் இயல்பில் கருணையானவர்கள். அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தாளிகள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அத்தனை புனிதமானது நம்மளுது. அதனால் நம்ம இயல் கடமையை செய்வோம், இயல்பாக செய்வோம், இல்லாதவருக்கு தேடி சென்று தருவோம், இயன்றதை தருவோம். இன்று வாழ்கிறோம், அதனால் இயன்றதை தந்துவை, நாளை யாருக்கு நிதர்சனம். அதனால் உன்னுடைய அந்த சுபாவத்தில் வளங்களை ஒரு பாத்திரமாகவே வைத்திரு. இயன்றதை உன் உணவில் பாதியை கூட தான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட இதயத்துலலாம் குரோத பாவங்கள் விரோத பாவங்கள்லாம் வராது. பாவப்பட்ட மனிதர் பெரும்பகுதி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பாவம், அவர்களை நாம் தான் மீட்க வேண்டும். அவர்கள் உணராமல் அறியாமல் இருக்கிறார்கள். இல்லாமல் செய்வோம். அதுதான் அரச தர்மம். இல்லாமல் செய்திருக்கும் அரசன்.